எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்ணால் காண்பதும் பொய், இதான் இந்த டாபிக். அது என்ன கண்ணால் காண்பதும் பொய்ன்றது உங்களுக்கு புரியும். நாம கண்ணால மட்டுமே பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்க பழகி இருப்போம் இல்லையா? அதாவது நம்மளே சொல்லுவோம், நான் அன்னைக்கு பார்த்தேன், இவன் அவனோட தான் நின்றான், இவன் தான் சொல்லியிருப்பான், இங்க நின்றா இவன் தான் எடுத்திருப்பான் இல்லையா? எனக்கு நல்லா தெரியும், அப்பவே தெரியும், இவனுடைய போக்கு நமக்கு இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கேன், இவன் இப்படிப்பட்ட ஆள் தானே. இன்னும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்லுவோம். அதை விட இன்னொன்னு, நான் அப்பவே எனக்கு தெரியும் சொல்ற பழக்கம் நமக்கு குழந்தை பருவத்துல இருந்து இருக்கு. இது சைக்காலஜிக்கலி என்னன்னா, நம்ம பார்த்து 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 அதுக்கு நாம இப்படித்தான் என்று சொல்லி முடிவெடுத்துருவோம். இது தப்பு. அப்ப கண்ணால் காண்பதும் பொய்யன்னா நல்லா அழகா அதை பத்தி விசாரிச்சு முடிவெடுக்கணும். இதுக்கு அழகான உதாரணமா ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அமெரிக்காவில ஒரு 20 வருஷத்துக்கு முன் நடந்துச்சு. பீட்டர் பால் என்று சொல்லி ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அவர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அவருக்கு அந்த நேரம் 2 பசங்க. மூத்த பையனுக்கு வயசு ஒரு 12 இருக்கும், சின்ன பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஒவ்வொரு வீக்கும் அவர் ஒரு $10 அந்த பசங்கள்கிட்ட கொடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்வீட் கடையில போயிட்டு ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்கன்னு கொடுப்பாரு. இது அவருக்கு ஒரு பழக்கம். அந்த நேரத்துல ஸ்வீட் நிறுத்து தான் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போக மாட்டாங்க. இங்க இருந்து 3 தெரு தள்ளி இருக்கக்கூடிய கடையில போயிட்டு தான் எப்பவுமே ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. இது அப்படியே வழக்கமா இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த மிஸ்டர் பீட்டர் இருக்காரு இல்லையா, பையங்களை சொல்ல, நான் இன்னைக்கு வாங்கி தர வாங்கடா சொல்லிட்டு அவர் கடைக்கு கிளம்பி இருக்காரு ஒரு நாள். அப்ப பசங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகும்போது, இங்க வேணாம், இந்த மாமா எங்களுக்கு ஸ்வீட் குறைவா தான் தருவாரு, 3 தெரு தள்ளி இருக்கக்கூடிய மாமா தான் எங்களுக்கு ஸ்வீட் கரெக்டா தருவாரு, இவர் ஏமாத்துறாருப்பா, அப்படி நாங்க இவர்கிட்ட போறது இல்ல என்று பசங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஆச்சரியம், நான் ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக லெக்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் என்னுடைய பசங்களை ஒரு சாதாரண கடைக்காரன் ஏமாத்துறதா செக் பண்ணணும் சொல்லிட்டு இவர் தனியா போய் என்ன செய்யறாரு, பக்கத்து கடையில இருக்கக்கூடிய அந்த கடைக்காரன்ட்ட $10 கொடுத்து ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் கேட்பாரு. 1/2 கிலோ ஸ்வீட் $10. அவன் நிறுத்து கொடுத்துருவான். சரி, இப்ப என்ன பண்ணுவாருன்னா 3 தெரு தள்ளி இருக்கக்கூடிய அந்த கடையில போயிட்டு அதே மாதிரி $10 கொடுத்து வாங்கிட்டு வந்து 2யும் நிறுத்து பார்த்தா 2மே சரியா 1/2 கிலோ தான் இருக்கு. என்னடா இது, 2 பேரும் சமனத்தானே கொடுக்குறாங்க, ஆனா ஏன் இப்படி சொல்றாங்க, திருப்பி ஒருக்கா செக் பண்ணணும் என்று போனா அங்கதான் என்ன ஆச்சுன்னா, பக்கத்து கடைக்காரன் பசங்க காசை கொடுத்தோன்னே என்ன பண்ணுவான், தெராசு தட்டுல ஒண்ணுல படிய வச்சுட்டு முதல்ல ஸ்வீட்டை போட்டுட்டு அந்த முள்ளு இங்க படின்ற பக்கம் சாஞ்சிடும் இல்லையா, அது நேரா வர்றதுக்காக என்ன பண்ணுவான்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பான். தெராசுல மத்த பக்கம் எடுக்கும் பொழுது, பொருட்களை எடுக்கும் பொழுது அந்த முள்ளு நேரா வந்துடும். நேரா வந்தோடனே இப்ப படியும் பொருளும் கரெக்ட் ஆயிடுச்சா, இப்ப தூக்கி கொடுக்குறான். அதே 3 தெரு தள்ளி இருக்கிற கடைக்காரன் அவர் ட்ரிக் என்ன பண்ணுவான்னா, படிய வைக்கிறான். அப்ப படிய வச்சோன்னா இங்க சாயம் இல்லையா, அவன் என்ன பண்றான், முதல்ல கொஞ்சமா போட்டு அந்த முள் இப்ப நேரா வரும் வரையும் கொஞ்சமா போடுறான். இங்க இவன் எடுக்கிறான், அந்த 3 தெரு தள்ளி இருக்கக்கூடிய கடைக்காரன் அதுக்கு போடுறான். இந்த பசங்க பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன உணர்வு வருதுன்னா, இவர் வச்சுட்டு எடுக்கிறார் பாத்தியா, ஆனா அவரு நிறைய போடுறார் பாத்தியா. இதுதான் கண்ணால பார்த்ததுன்னா விஷயம். இப்படித்தான் நிறைய பேரோட வாழ்க்கையில கண்ணால பார்த்து முடிவெடுக்கிறோம். அதாவது இதுல இன்னொரு விஷயமும் பொருந்தும். எப்படின்னா, பொதுவா எலெக்ஷன் டைம்ல நாம கண்ணால பாக்குறதும் அவங்க நல்ல வழியா இப்படி பேசுறாங்களான்னு காதால கேட்கறதை நம்பி நாம பொதுவா முடிவெடுத்து கைய கரியாக்குறோமா இல்லையா? ஆனா உண்மையா நிஜத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எது சரியா இருக்கும்ன்றத முடிவெடுக்கிறது இல்ல. இது எலெக்ஷன்ல மக்கள் பண்றதும் இல்ல, வாழ்க்கையில மக்கள் பண்றதும் இல்ல. இதெல்லாம் சிந்திச்சு அழகா திங்க் பண்ணி எது சரியா இருக்கும்ன்றத அறிவை பயன்படுத்தி முடிவெடுக்கிறவனே சிறந்த மனிதன் நான் நம்புறேன். நீங்க எப்படி? திங்க் அபௌட் இட்.